இந்த பாவ பிரச்சனையை தீர்க்கிறார்னா அதை நம்ம மேலோட்டமா புரிஞ்சுக்க கூடாது. ஏதோ எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது, ஏதோ நான் அப்படி சுத்திகரிக்கப்படுறேன், நீதிமானாக்கப்படுறேன், அது பத்தாது. பாவ பிரச்சனையை தீர்க்கிறார்னா இன்னும் டீப்பா வேதம் போதிக்குது அந்த பாவ பிரச்சனையை. பாவமே முதல்ல ஏன் பிரச்சனையா இருக்குது யோசித்து பார்த்திருக்கீங்களா? பாவம் ஏன் இந்த கடவுளுக்கு பிரச்சனையா இருக்கு? சும்மா கண்டுக்காம போலாமே பாவத்தை விட்டுட்டு. அதாவது இந்த கடவுள் இவரே பாவம் செய்யற ஒரு கடவுளா இருந்தா, இவரே கண்டபடி நடந்துக்கிற ஒரு கடவுளா இருந்தா, அப்போ நாமளும் எப்படி வேணா நடந்துக்கலாம் தான் நினைப்பாரு. ஆனா இவர் அப்படி இல்லை. அதுதான் வேறு பிரச்சனை. பாவம் ஏன் பிரச்சனைன்னா, நான் கொஞ்சம் மரியாதையோட சொல்லுகிறேன், இவரே ஒரு விதத்துல பிரச்சனை ஆயிட்டார் மனுஷனுக்கு. இவருடைய பரிசுத்தமும் இவருடைய நீதியும் இவருடைய தூய்மையும், அதனால்தான் பாவம் பிரச்சனை. இல்லைன்னா கண்டுக்காம போன. அதனால்தான் பாருங்க, ஜனங்களுக்கு புரியாது. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு பாடுபட்டு மரித்தார்னா அவங்க சொல்ல, எதுக்குங்க, சும்மா மன்னிச்சுட்டு போலாம்ல. இவர் அந்த மாதிரி கடவுள் கிடையாது. என்ன பிரச்சனைனா, இவர் அவ்வளவு தூய்மையானவர், பாவத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாதவர், பாவத்தை வெறுக்கிறவர். வேறு பிரச்சனை என்னன்னா, இதை சால்வ் பண்ணணும். பாவ பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இவருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த தூய்மையை எப்படி சால்வ் பண்றது? அவரை மாத்திர முடியுமா? மாற்ற முடியாது. அவர் எப்படி பரிசுத்தமா இருந்துகிட்டு பாவியான மனுஷனை ஏற்றுக்கொள்றது? அதனால்தான் சிலுவை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. வேற எதுவுமே அதை சால்வ் பண்ண முடியாது. அப்ப சிலுவை வெறும் நமக்கு ஏதோ பாவம் மன்னிப்பை கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை, இந்த தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்துகிறது. சிலுவை நடந்ததுனால இவர் பரிசுத்தமாவும் இருக்கலாம், நீதியாவும் இருக்கலாம், அதே நேரத்தில் நம்ம பாவங்களையும் மன்னிக்கலாம், நம்மளை சுத்திகரிக்கலாம், நீதிமான்களா ஏற்றுக்கொள்ளலாம். காஸ்பல், திஸ் கிராஸ், இயேசு செய்த காரியங்கள் இந்த அவர் சுவாபத்தினால் ஏற்படுகிற இந்த டைலமாவையே சால்வ் பண்ணுது. இப்போ இதெல்லாம் பாவ பிரச்சனை இருக்கு பாருங்க. நம்முடைய பாவங்களை சுமந்தார் மட்டும் இல்ல, நம்முடைய பாவத்து நிமித்தமாய் தேவ கோபாக்கினையே சுமந்தார் இயேசு. தேவ கோபாக்கினை, நம்ம விழ வேண்டிய தேவ கோபாக்கினையை சுமந்தார். ஆனால் தான் வரப்போகிற தேவ கோபாக்கினிலிருந்து ஏற்கனவே நம்மளை மீட்டு கொண்டார். நமக்கு இப்போ இனி கோபாக்கினை கிடையாது.